ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். ஆப்பிள் தண்ணிக்குள்ளே இருந்துச்சுன்னா அது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? ஆமாம், அண்ணாக்கு எப்படி பாய்சன் ஏறிச்சு? அது அது வந்து ஏன்னா நேற்று நைட் நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் இருந்தோம். இப்போ கொஷன் என்னன்னா, பாய்சன் உள்ள அந்த ஆப்பிளை யார் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க? ஆமாம், நேற்று வீட்டில் எந்த ஃபங்க்ஷனும் நடக்கலைன்னா வெளியாட்கள் யாரும் வீட்டுக்கு வந்துக்க முடியாது. அப்படின்னா அந்த எதிரி வெளியால் கிடையாது, ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தர் தான். ரோஷினி எதுக்காக என்னை இப்படி பார்க்குறா? ஒருவேளை என்னை பற்றி சொல்ல போகிறாளோ? மாயமா, இட்ஸ் அ ஃபேமிலி. ஃபேமிலியில் இருக்கிற யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. கடவுள் நோஸ் பெஸ்ட். கான் தம்பி, நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா நான் ஒருத்தட உண்மையான முகத்தை பார்த்துட்டேன். ரோஷினி, நீ என் அம்மாவை பற்றியா சொல்கிற? நான் இன்னும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணலை கான் தம்பி. ஆனால் உண்மையை மறைக்க மாட்டேன். நான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்வேன். இன்றைக்கு கூட இவங்க தான் உங்களை ப்ரொவோக் பண்ணாங்க. நீங்கள் தான் பாய்சனை எடுக்கணும்னு நினச்சாங்க. ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரியும், அயானா கிட்டேருந்து பாய்சன் உங்களுக்கு வந்தால் நீங்கள் இறந்துட்டு போயிடுவீங்கன்னு நல்லா தெரியும். ரோஷினி, நீ என் அம்மா மேலே பழி போடுற. நான் பழி போடவே இல்லை கான் தம்பி, நான் சொல்கிறது உண்மைதான். அதை நானே என் கண்ணால் பார்த்தேன். உங்களுக்கு தான் தெரியல, நான் போய் சொல்ல மாட்டேன். நீ எப்போவும் உண்மை தான் பேசுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ ஆமாம், மேரேஜுக்கு அப்புறம் வைஃப் சொல்கிற எல்லா விஷயமும் உண்மை, அம்மா சொல்கிற எல்லா விஷயமும் பொய்யா? அம்மா, உன்னோட வைஃப் என்னை பற்றி என்னெல்லாம் சொன்னான்? என் மேலே பழி போடுறா. ஏண்ட மகனை நானே கொல்ல நினைக்கிறது அபாண்டமாக பழி சுமத்துறான். அதுவும் என்ன மாதிரி ஒரு அம்மா மேலே. இது வரைக்கும் நீ நல்லா கொள்ளுங்கிறத தவிர நான் கடவுள்கிட்ட வேற எதுவும் கேட்டதே கிடையாது. ஆமாம், நான் உங்கள் மேலே சந்தேகப்பட மாட்டேன். ஆனால் உன்னோட வைஃப் என் மேலே அபாண்டமாக பழி போடுறத நீ தடுக்கவும் இல்லைல்ல. ரொம்ப நல்லா இருக்கி. வாழ்க்கையில் நான் இப்படி ஒரு நாளை பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. கடவுள் என்னை இதையும் பார்க்க வச்சுட்டாரு. பையன் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் பிள்ளைட வீட்டில் அம்மாவுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சுட்டு. இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். நான் இங்கேருந்து போகிறேன். அம்மா, பர்வீன், நில்லுங்கம்மா. நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. காந்தாமி, உங்கள் அம்மா ரொம்ப டேஞ்சரானவங்க. ஒருவேளை அவங்க வெளியே போய் வேறு ஏதாவது பண்ணாங்கன்னா. ரோஷினி, ரோஷினி, உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியுது. நீ ஒரு மாமியார் மேலே பழி போடு, ஆனால் தயவு செஞ்சு அம்மா மேலே பழி போடாத. அம்மன், என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் போகிறேன். அம்மா, பர்வீன், அம்மா ப்ளீஸ். காந்தாமி, நீங்களே பார்த்தீங்கல்ல, அவங்களோட மேஜிக்கால எந்த கிளிப்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இவங்க ஆமாம், ரோஷினி அப்படி உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவள் பொய் சொல்கிறவளும் இல்லை, மரியாதை தெரியாதவளும் இல்லை. அவளுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டானே. இது அவள் பிரமையாக இருக்கலாம். காந்தாமி, நான் ஒன்றும் பிரமையில் பேசல. இது எல்லாத்தையும் இவங்க தான் பண்ணாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமாம், என் மகன் உயிரை எனக்கு எடுக்கிறது தவிர வேற ஆசை இல்லைல்ல. ரோஷினி, எனக்கு யாரு மேலேயும் டவுட் இல்லை. இந்த ஃபேமிலி மேலேயும் என் அம்மா மேலேயும் ஓ மேலேயும் நாம் எல்லாரும் ஒன்றா இருக்கணும். நம்மளோட ஃபேமிலி தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தே. இது உடஞ்சிட்டுன்னா நம்மளோட ஸ்ட்ரென்த்தும் சேர்ந்து உடஞ்சிடும். ஆனால் இந்த பழம் இப்போ பலவீனமாக ஆகிட்டாமன். ஏன்னா இந்த ஃபேமிலியில் இருக்கிற யாரும் தான் இந்த ஆப்பிளை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஜின்னால தான் ஜஹராலையும் அழைக்கவே முடியும். இந்த ஃபேமிலியில் ஜின் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். ரூபினா, இந்த ஃபேமிலியில் யாரும் ஜின் இருக்காங்களா? ஆமாம்மா, பாட்டி வேற யாரும் இல்லை, இவங்க தான் அந்த ஜின். நான் சொல்கிறத நீங்கள் எல்லாரும் நம்பி தான் ஆகணும். ஸ்டாப் இட் ரோஷினி.
நான் இங்கே யார் மேலேயும் பழி போடுறதா இல்லை. ஏன்னா யாருக்கும் இங்கே உண்மை என்னன்னு தெரியாது. யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்போ தெரிஞ்சிடும். உண்மையை என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். இந்த மந்திரம் உண்மையை வெளியே கொண்டு வரும். எந்த ஜின்னாலும் இந்த மந்திரத்திலேருந்து தப்பிக்க முடியாது. அது தன்னோட உண்மையான முகத்தை எல்லாருடைய முன்னாலும் காட்டித்தான் ஆகணும். நீங்கள் எல்லாரும் இந்த சர்க்கிள்குள்ளே வாங்க. அமனை தவிர எங்கள் ஃபேமிலியில் இன்னொரு ஜின் இருக்காங்க. அவங்க நம்ம முன்னாடி வந்து தான் ஆகணும். இந்த மாயமா என்னை பற்றின உண்மையை வெளியே கொண்டு வந்துடுவா. அப்படி ஏதாச்சும் ஆச்சுன்னா இந்த குறிக்கோளை என்னால் என்றைக்கும் ஜெயிக்க முடியாது. நான் இப்போ என்ன பண்ணுறது? பர்வீன், அமன், அம்மா, இந்த மாயம்மா என் உண்மையை எல்லாரும் முன்னாடியும் கொண்டு வந்துட்டான். இப்போ நான் ஏதாச்சும் செஞ்சே ஆகணும். காந்தம்பி, கபீர், ஏன் வீட்டு ஆளுங்களே என்னை பார்த்து பயப்படுறீங்க? இந்த விஷயம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த கபீர் எங்கே இருக்கான்னா அண்ணி எங்க? அவங்க எங்கே இருக்கிறாங்கங்கிறது எனக்கு இம்பார்ட்டன் இல்லை. நான் அமன், நாம் இன்றைக்கு கபீரா இதுக்குள்ளே அடைச்சாகணும். ஜின்சா, அண்ணா, அண்ணா என்னாச்சு? எழுந்துடுப்பா. கபீரை பிடிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அமன், பர்வீன், நாம் எல்லாரும் அம்மாவை தேடலாம் வாங்க. அம்மா, பர்வீன், அம்மா. அமனும் ரோஷினியும் ஒரு சாதாரண ஜின்னை எதிர்க்கிறதா நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நான் எப்படிப்பட்ட ஜின்னு அவங்களுக்கு தெரியல. மற்றவங்களை ஏமாத்துற வித்த என்கிட்ட நிறைய இருக்கு. ஃபரா, அம்மாவை பார்த்தியா? இல்லை. பர்வீன் எங்கே இருக்கீங்க? அனி, அம்மா. அம்மா, அம்மா, அம்மா ப்ளீஸ் கண்ணை தொடங்குமா. பாட்டி, ரோஷினி, அம்மா உங்களுக்கு என்னாச்சு? கபீர், கபீர் வேணாம். நான் இருக்கிற வரைக்கும் உன்னை அமனையும் ரோஷினியும் ஏமாத்த விட மாட்டேன். இங்கேருந்து போயிடு. அம்மா, இங்கே கபீர் இல்லைம்மா.
அமன், கபீர் இங்க இல்லைம்மா. அம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அப்படின்னா நான் மேரேஜ்க்கு முன்னால அம்மாவை பார்க்கல. அம்மாவோட உருவத்தில் கபீரை பார்த்தனா? ஆமாம், ஆனால் நீ என் அம்மாவை சந்தேகப்பட்டுட்ட. சிறந்த ஜின்னா என்னால் பண்ண முடியாதது இப்போ ஒரு அம்மாவை நான் பண்ணி காட்டுறேன் பாரு. அமன், ரோஷினி, அம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? ம். கபீரால் எங்கள் 2 பேரையும் ஒன்றும் பண்ண முடியலம்மா. அம்மாவோட ஆசீர்வாதம் மகனுக்கு இருக்கிற வரைக்கும் எந்த எதிரியாலையும் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோ நல்ல பையன். அம்மா மேலே இருக்கிற இந்த பாசம் தான் உன் உயிரை எடுக்க போகுது. நான் மேரேஜ்க்கு ரெடி ஆகிட்டு இருந்தப்ப திடீர்னு கபீர் வந்துட்டான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நேற்றும் இப்படி தான் நடந்துச்சு. ஆனால் நீங்கள் யாரும் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. உங்ககிட்ட நான் சொல்லாமே மறைச்சிட்டேன். ஆமாம், அப்படின்னா நீங்கள் நேற்றும் இந்த மாதிரி பிளேக் அவுட் ஆகிட்டீங்களா? ம். அப்படின்னா என்னோட மைண்ட் கேம்ஸை கவிதா விளையாடிட்டீங்கண்ணா. ஐ எம் ஸோ சாரிம்மா. நான் ரொம்ப கெட்ட மருமக. அதனால தான் நான் உங்கள் மேலே சந்தேகப்பட்டுட்டேன். ஐ எம் ஸோ சாரி. நான் உங்களை நம்பிக்கணும் இல்லை. இதுக்கு முன்னாலும் கபீர் ஏண்ட உருவத்தில் வந்து உங்க எல்லாரையும் ஏமாத்திக்கோ. இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிக்கணும். நான் எவ்வளோ பெரிய ஸ்டூபிட் ஆயிருக்கேன். ஐ எம் ரியலி சாரி. இல்லை ரோஷினி, நீ மன்னிப்பு கேட்குற அளவுக்கு எந்த பெரிய தப்புமே பண்ணலை. உன் மேலே எந்த தப்புமே இல்லை. அந்த கபீர் தான் எல்லாமே பண்ணான். பொதுவாக எல்லாரும் அயானோட மனசு தேவதைன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே தேவதை மனசு அம்மாவுடையது மட்டுமா தான் இருக்கும். பர்வீன், இந்த கசாயத்தை குடு. என் ரிங் எங்கே போச்சு? இந்த உருவத்தை மாற்றும் போது தான் இது என் கையில் இருந்து வெந்திக்கணும். நான் இந்த ரூமில் பர்வீனா மாறும் போது தான் இது வெந்திக்கும். இவங்க எல்லாரும் போனதும் நான் இந்த ரிங்கை எடுக்கணும். நான் இப்போ ரொம்ப டயர்ட் ஆகிருக்கேன். நீங்களும் டயர்ட் ஆகுவீங்க. போய் ரெஸ்ட் எடுங்க. நிஜமாக நல்லா இருக்கீங்களா? ம், ஓகே. நீங்கள் இதை குடிங்க. நீங்கள் எல்லாரும் போங்க. நான் நைட் முழுக்க அன்னி கூடயே இருக்கேன். இவளுக்கு இப்போ தான் என் மேலே பாசம் பொங்கும். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அண்ணி. எனக்கு உன்னோட உயிர் தான் வேணும். கொடுக்குறியா? எனக்கு ஒன்றும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்களாம் போய் ரெஸ்ட் எடுங்க. நிஜமாவா? ஆமாம், நயானாக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இவட கதை தான் முடிக்கணும். நான் நல்லா தான் இருக்கேன். நிஜமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் போங்க. கெட் வெல் சூன்.